பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் ஓய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். 12ஆம் தேதி தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம முதலமைச்சர் பண்ணியிருக்காருன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். விஜய் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை. எங்க தளபதினா தகுந்த மாதிரி இவங்க உழைக்கணும். எம்எல்ஏ என்றவன் விஜய் என்று நினைத்தால் ஒரு 10 எம்எல்ஏ தப்பு பண்ணாக்க நீங்க எதுவும் கேட்க முடியாது. அப்ப நீங்களும் குற்றவாளி. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்துங்களை வச்சு கண்காணிப்பு பண்ணணும். மக்களை வாழ வச்சு அழகு பாக்குறாரு. அப்ப திமுக தான் வாழ வச்சாங்க மக்களை. அவங்க எங்க வாழ வச்சாங்க? சாவத்தான் வச்சாங்க. யார் அதுல வாங்கி துண்ணாங்க? நம்மளா வாங்கி துண்ணோம் இல்லையே. நம்மளா அதுல பத்தி எதுவும் எதிர்பார்க்கலையே. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. துண்ணு ருசி கண்டவங்க அல்லேத்து அனுபவிச்சுங்க. இது இன்னொருத்தர் வந்தா போராம தான் இருக்கும். மருமா வந்தா மாமியாருக்கு கோப்புதா, மருமா வந்தா மாமியாருக்கு கோப்புதா. அது மாதிரி தான் இது. முதலமைச்சர் பேசணுங்கிற அவசியமே இல்ல. பேசினாலே ஒண்ணு திமுக காரங்க எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. பேசவே தேவையில்லைங்க. அவங்கள பத்தி பேசவே கூடாது ஐயா. அவங்க ரொம்ப சாக்கடை. அது வேணாம், அந்த வார்த்தையே வேணாம். சாலினி பத்தியே பேசவே கூடாது. திருமணி எவ்வளவு பண்றாங்க. சின்ன குழந்தை தாயின் கருவறையில இருக்கிறதுக்கு தெரியும். திமுக காரன், கொள்ளக்காரன், கொலகாரன், ஏமாத்தினவன், ரவுடியை உற்பத்தி பண்ணவன் இப்ப ஜெயிலில் உள்ள சிறைச்சாலையில பேட்டி எடுத்தாவே சொல்லுவாங்க. மீடியால பார்த்தாலே தெரியும் எல்லா ஆதாரமும். எதுக்கு அவர் வர எடுத்துடணும்? மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அவர் பேசினா அவங்க தாங்க மாட்டாங்கண்ணா. தாங்குறது தெம்புன்னு தான் சொல்லுங்க. நாளைக்கு அவர் பேச சொல்றோம். அவர் பேசினா இவங்க தாங்க மாட்டாங்க. அதெல்லாம் தலை தெரிச்சு ஓட்டுருவாங்க. அந்த சட்டமன்ற பக்கமே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் பேசுவாரு. விஜய் மேல தப்பே நான் சொல்ல மாட்டேன். விஜய் எல்லாத்துக்குமே இப்ப பாரு எவ்வளவு நல்லா நடக்குது பாரு. ஆட்சி அவ்வளவு சூப்பரா நடக்குது ஆட்சி. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். ஆட்சி வர முடியாதான். இல்ல அவர் தான் சிஎம். வர முடியாது. நாங்களாம் இவருக்கு தான் இவர் வரணும் சத்தியமா சொல்றேன். சாமிக்கு விளக்கேத்திட்டு நான் போய் ஓட்டு போட்டு வந்தேன். விஜய் தான் வரணும் 3 நாள் நான் அழுதேன். விஜய் தான் வரணும், விஜய் தான் வரணும்னு 3 நாள் நான் அழுதேன். அவர் பட்ட கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. அதுக்கெல்லாம் 3 நாள் நான் அழுதேன். அது தப்பே கிடையாது. அவர் சொன்னது கரெக்ட் 100%. கனவுல கூட அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. சுத்தி விஜய பேசி 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 அவங்களே கம்மி பண்ணிட்டாங்க. மக்களை நம்ப முடியாது. ஆனா திமுக காரங்கிட்ட உள்ள பணத்தை வாங்கின தமிழ்நாட்டு கடன் அடைக்கலாம். கிட்டத்தட்ட 2-5 லட்சம் கோடி இருக்கவங்க கிட்ட. உலக நாடுக்கு அறிந்தது. கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்துல. இன்னும் இத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு. அந்த பாலம்லாம் நம்ம காலத்துல கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி. சரி, ஈவாவேல அவன் கொள்ளையடிக்கிறவன். அவன் வயிறை பிடிச்சிக்கிட்டு கேட்கறான் அரசியல்னா நாட்டோட அறிவுத்திறமா பேசணும். முட்டா பையில கேட்கறான் ஈவேல பல வல்லுநரை கூட்டுற மண்ணை ஆராய்ச்சி எடுத்து எத்தனை அடி எத்தனை டன்னு தூணும் எவ்வளவு ஆழம் இறக்கும்னு சொன்னா முட்டா பையில தமிழ்நாட்டுல இவன் சொல்றான் முட்டா பையன். அவனுக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஊழல் அதிகமா போயிடுச்சுப்பா. ஊழல் அதிகமா போயிடுச்சு. அதனால அடிச்சு போயிடுச்சு. மணல் நிறைய போட்டு கட்டினாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்மியா போட்டுனா அது எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்? உதிரியா தானே இருக்கும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் இவர் யாருக்காக கொடுத்தார்? தரக்கா கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கு கார் தரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் சட்டசபையில் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்து எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சுங்க. யூஸ்வலா கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தாதானே மக்களுக்கு அவங்க தேவைக்கு அப்பப்ப அங்கங்க போய் எல்லாம் நமக்காக உதவி பண்ண முடியும். ஸோ எனக்கு அது இந்தியாவிலே எந்த ஸ்டேட்லயும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 தரப்பு எம்எல்ஏகளுக்கும் யாரும் இது போல ஒரு சலுகை கொடுத்தது இல்ல. இவர் முதல் முறையா கொடுத்திருக்காரு. அதை வரவேற்கிறேன். நான் ரொம்ப வரவேற்கிறேன். அங்க உள்ளவங்களே எந்திரிச்சு நின்று சட்டசபை லைவ் பார்த்துட்டு தான் நான் வரேன். அங்க உள்ளவங்களே எதிர்கட்சியில இருக்கவங்களே எந்திரிச்சு நின்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுவும் ஒருத்தர் சொன்னார்ல ரொம்ப கெத்தா இருந்துச்சு அந்த தமிழ்நாடு அரசுன்னு போற அந்த வேன்ல போறது ரொம்ப கெத்தா இருக்குன்னு சொன்னார்ல. ஒரு சிலர் நான் சொல்றாரு ட்ரெயின்ல தான் வருவேன் சட்டசபைக்கு, அங்க ஆட்டோல வருவேன், உள்ளே விட மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது உண்மையிலுமே நமக்காக தானே. எம்எல்ஏஸ் யாரு? நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்மளோட பிரதிநிதி தானே. சோ அவங்க நம்மள பாக்கணும்னா டக்குன்னு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஆனா இது அவரே முன் தரல. இதை பாத்தீங்கன்னா விசிகே எம்எல்ஏக்கள் அப்புறம் பாமக எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ கோரிக்கை வச்சாங்க. என்கிட்ட சொந்தமா ஒரு கார் கூட இல்ல, நாங்க வாடகை வண்டி தான் போறேன்னு சொல்றாங்க.
அவங்க கோரிக்கை வச்ச ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஒரு மாசம் இல்ல 12ஆம் தேதி தான் சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம முதலமைச்சர் பண்ணியிருக்காருன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். விஜய் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல, எங்க தளபதினா. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எம்எல்ஏகளுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்துல இருந்து கார் வாங்கி தரணும், அவங்க சொந்த பணத்துல கார் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, மக்கள் வரி பணம் தான் கரெக்ட் தான். பட் மக்களுக்காக தானே அவங்க நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம எம்எல்ஏ கூப்பிடணும்னா அவங்க அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி நம்ம கேட்கறதுக்குள்ள வரதுக்குள்ளார அவங்க ரெடி பண்றாங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. சோ அது வேற இருக்கிறது தான். சட்டசபையில வந்து திமுக காரங்க எல்லாம் வந்து ஆதார் இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் என்கிட்ட என் டேபிள்ல இருக்கு, அதை எடுத்து வெளியே எடுத்தா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. கரெக்ட் தானே, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு வேலையே இல்லையே, கரெக்டா தான் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்ப பாரு என்ன யாரும் பேச மாட்டேன்னு சொல்றாங்க, மக்கள் கிட்ட எப்ப பேசணும் எந்த நேரத்துல பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும். அவர் பேசவே வேணாமே, செயல்லே தெரியுதே. முதலமைச்சர் பேசணுங்கிற அவசியமே இல்ல. பேசினாலே ஒண்ணு திமுக காரங்க எந்திரிச்சு வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. பேசவே தேவையில்லைங்க. மக்கள் தான் சூப்பரா வந்து மக்களுக்காக அவர் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம கேட்காத எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு, நம்ம கேட்கறதையும் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து கிடைக்கிறது நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம். இடைத்தேர்தலில் சில பேருக்கு நல்லது நடக்கட்டும் தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்றாரு. கரெக்ட் தானே. ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார் குளத்தூர்ல, கடைசியில என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. கரெக்ட் தான். ஒருவேளை முதலமைச்சர் விஜய்க்கு இருக்கிற அக்கறை கூட எதிர்கட்சிக்கு இல்லையோ, இருந்திருந்தா திருப்பி வந்திருப்பாங்கல்ல. இல்லங்கிறதுனால தானே அவங்களால வர முடியல. இல்ல இவராச்சு முன்னாள் முதலமைச்சர் தோத்து போயிட்டாரு, திரும்ப ஒரு சட்டமன்றத்துக்குள்ள வரணும் அப்படி ஒரு நல்ல எண்ணத்துல பேசுறாரு. ஆனா எதிர்கட்சி அவர் என்ன பேசினாலும் இடையில அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, கத்தினே கிடக்குறாங்க. அது கொஞ்சம் இருந்தாதான் நமக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு எதிர்கட்சி இருந்தாலும் நல்லதா இருக்கு. இப்ப பார்க்க முடியுது, இப்ப எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு வந்து பாயிண்டா பேசுறாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்ததே டிவிக்கு ஆளுங்க தான். இல்ல முன்னாடி ஜென்ரலா சும்மா வந்து நாங்க அது பண்றோம் இது பண்றோம்னு பேசிட்டு இருந்தவங்க இப்ப பாயிண்டா எடுத்து வச்சு பேசுறதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கனவு கண்டால் திமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு புஷ் சொல்லிருக்காரு. கரெக்ட் தான். இனிமேட்லாம் வரலாம் முடியாது. இல்ல அடுத்து நாங்க தான் வருவோம்ன்றாங்களே. ஆமா, கட்டாயம் டிவிக்கே தான் வரும். திமுக நாங்க வருவோம்ன்றாங்க. நாளைக்கே இடைத்தேர்தல் வச்சாலும் நாங்க ஜெயிப் பண்றாங்களே. என்னோட ஒப்பீனியன் கட்டாயம் இனிமே டிவிக்கே தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோழர்கள் காலத்துல கட்டின கல்லணை கூட நல்லா இருக்கு. ஆனா திருவண்ணாமலை ஏவாவேல கட்டின கல்லணை 3 மாசத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கான வெள்ளரிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு ஆதரவு சொல்லியிருக்காரு இல்ல. கட்டாயம் அதெல்லாம் சொன்னதை இது வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். கட்டாயம் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு தானே இருக்காங்க. மொத்தமா சட்டசபை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. காலையில எந்திரிச்சதுமே நாளா சட்டசபை லைவ் பார்த்துட்டு தான் இப்பதான் வரேன் கோயம்பேடுக்கு பூ வாங்குறதுக்கு. இதுக்கு முன்ன திமுக ஆட்சியில சட்டசபை லைவ் பார்த்தாங்களா? இப்ப நம்ம நிறைய பேசுறோமே, நிறைய நமக்குள்ள வந்து கம்யூனிகேட் வந்து பண்றோம். நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே எனக்கு புரியுது. ஏன்னா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சட்டசபையில அங்க என்ன நடக்குது, அசெம்பிளில என்ன போயிட்டு இருக்குங்கறத பார்க்கறதுனால. அப்ப மக்கள் வந்து இந்த ஆட்சியை நல்லா உற்று நோக்குறாங்களா? எஸ், கரெக்ட். அப்ப எடுத்துலாமா? இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் தரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை அவங்க பண்ணட்டும், நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அது அவங்களோட இது. இப்ப எல்லா எம்எல்ஏக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க, மக்கள் பிரச்சனை உடனே போய் பார்க்க முடியல, என்கிட்ட கார் இல்ல, நான் வாடகை வண்டியில தான் போய் பாக்குறேன் அப்படின்னு கோரிக்கை வச்சு 2 வாரத்திலேயே அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது நல்லதானே, நல்ல விஷயம் தான். சட்டமன்றத்துல வந்து திமுக எல்லாத்துக்கும் ஆதார் இருக்கா கேக்குறாங்க. எல்லா ஆதாரம் பேசவே கூடாது ஐயா, அவங்க ரொம்ப சாக்கடை. அது வேணாம், அந்த வார்த்தையே வேணாம். சாலினி பத்தியே பேசவே கூடாது. நான் ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டா திமுக தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட் தானே. அவங்க வீட்டுல அவங்க எவ்வளவு ஊழல் பண்றாங்க, எவ்வளவு அக்கிரமணியம் எவ்வளவு பண்றாங்க. அந்த உதயநிதி கேக்குற கேள்வி அது ஒரு கேள்வி கேக்குறாரு, அங்க தண்ணி வரல இங்க தண்ணி வருதுன்னா அது அசிங்கமான வார்த்தை தானே. எதுக்கு அந்த வார்த்தை கேட்கணும்? அவங்க வீட்லயே அக்கா தங்கச்சி பொண்ணுங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் சொல்லு? எல்லாம் நான் வாய் தந்து பேச மாட்டேன்னு சொல்றாங்க. மக்கள் கிட்ட எப்ப பேசணும், எந்த நேரத்துல பேசணும் எனக்கு தெரியும், பேச வேண்டிய டைம்ல நான் சரியா பேசுவேன். விஜய் சூப்பரா பேசுறாரு. விஜய் மேல தப்பே நான் சொல்ல மாட்டேன். விஜய் எல்லாத்துக்குமே இப்ப பாரு எவ்வளவு நல்லா நடக்குது பாரு ஆட்சி. அவ்வளவு சூப்பரா நடக்குது ஆட்சி. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு கொள்ளை கருப்பைப்பு எவ்வளவு அக்கிரமணியம் பண்றாங்க. இப்ப நல்லா சூப்பரா பண்றாரு. அவர் மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. நான் எதனால பேசாம இருக்குன்னா, வர இடைத்தேர்தல வந்து சில பேருக்கு நல்லது நடக்கட்டும், அந்த ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். நல்லது, சந்தோஷம். அவர் எதனால அப்படி சொல்றாருன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தோத்துறாருல, அட்லீஸ்ட் இடைத்தேர்தல ஜெயிச்சு வரட்டும், அதனாலதான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷம் தான், நல்லதுதான். அவர் ஒதுங்கி போறாரு. இனிமே கனவு கண்டா கூட திமுக ஆட்சிக்கு வர முடியாது. நாங்களாம் இவர் வரணும் சத்தியமா சொல்றேன். சாமிக்கு விளக்கேத்திட்டு நான் போய் ஓட்டு போட்டு வந்தேன். விஜய் வரணும்னு தான் நான் போய் ஓட்டு போட்டு வந்தேன். காமாட்சி விளக்கு ஏத்தி சாமிக்கு விஜய் தான் வரணும் 3 நாள் நான் அழுதேன். விஜய் தான் வரணும்னு 3 நாள் நான் அழுதேன். அவர் பட்ட கஷ்டம்
இந்த கரூர்ல பட்டது எவ்வளோ அவர் அசிங்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாரு. அதுக்கெல்லாம் 3 நாள் நான் அழுதேன். அவர் நல்லபடியா வரணும், நல்லா அவர் ஆட்சிக்கு வரணும், புள்ள குட்டியோட நல்லா சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அவருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது இல்ல, அந்த வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். ஊரு நாட்டையும் பாத்துக்கணும், குடும்பத்தையும் பாத்துக்கணும். அதுதான் எனக்கு பிடிச்சது. இப்போ திமுக காரங்க பண்ண ஊழல்னால இதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னு டிவிக்கு பேசியிருக்காங்க. வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. நாங்க ஓட்டே போட மாட்டோம். திருப்பி ஆட்சி கழிச்சு வந்தா கூட அவங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா. இப்போ சோழர்கள் காலத்துல கட்டின கல்லணை கூட நல்லா இருக்கு. ஆனா திருவண்ணாமலை ஏவாவேலு கட்டின கல்லணை வந்து 3 மாசம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அதுக்கான வெள்ளரிக்கை நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜினா பேசுறது கூட சூப்பர், நல்லா பேசுறாரு. எல்லாமே டிவிக்கேல எல்லாமே நல்லா தான் பேசுறாங்க, எந்த ஒரு குறையும் இல்ல, நல்லா பேசுறாங்க, எல்லாருமே நல்லா பேசுறாங்க. ஆனா ஏவாவேலு என்ன சொல்றாரு, வெள்ளம் அதிகமா போயிடுச்சு அதனால அந்த கல்லணை அடிச்சு போயிடுச்சு அப்படின்றாரு. எல்லாம் ஊழல் அதிகமா போயிடுச்சுப்பா, ஊழல் அதிகமா போயிடுச்சு அதனால அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லுங்க. நல்லா சிமிட்டி மணல் நிறைய போட்டு கட்டினாங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்மி கம்மியா போட்டுனா அது எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், உதிரியா தானே இருக்கும். ஆனா அவர் வந்து 3 லட்சம் கண்ணாடி தண்ணி தந்து விட்டாங்க அதனால தான் அடிச்சு போயிடுச்சு. அடிச்சுன்னு போயிடும், அவரு அடிச்சுன்னு போல பாரு, அவரு மொத்தமா அடிச்சுன்னு போயிடுவாங்க. அவங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும். நாங்களே அந்த பூ வித்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு இந்த வாடகை வீட்டுல இருந்துக்குன்னு அவ்வளவு கஷ்டப்படுறோம். குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துல 10 வீடு மாறிட்டோம். நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். நாங்க வாடகை வீட்டுல இருந்துக்குன்னு நாங்களும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான். நம்ம ஊரு திருக்கோயிலூர், இங்க வந்து நாங்க வாடகை இருந்துன்னு கஷ்டப்பட்டுக்கிறோம். ஐயா, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்து இல்லையா? ஏன்னா அவர் வணங்கினா அவர் வந்து கிடுக்கு பிடி போட்டு வச்சிருக்காரு. முன்ன வந்தவனுங்களாம் டிஎம்கே அண்ணன் கொள்ளையடிக்கிறானுங்க. இவர் சாட்டிலைட் மூலமா அவனோட சொத்து வரலாறை எடுத்துட்டு ஒப்படைக்க சொல்லிட்டு தான் அதை இவர் கொடுக்குறாரு. கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இவனுங்க உழைக்கணும். எம்எல்ஏன்றவன் இப்ப நீங்க தான் முதல்வர் விஜய் என்று நினைத்தால் ஒரு 10 எம்எல்ஏ தப்பு பண்ணாக்க நீங்க எதுவும் கேட்க முடியாது. அப்ப நீங்களும் குற்றவாளி. அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்துங்களை வச்சு கண்காணிப்பு பண்ணணும். இப்ப எங்க போறான் எங்க வரான் எம்எல்ஏ என்ன பண்றான் எந்த நேரத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அது கரெக்டா இருக்கும். திமுக காரங்க வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா ஆதாரமே டேபிள்ல இருக்கு, எடுத்து விட்டா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையில பேசியிருக்காரு. இது உண்மைதானே? சின்ன குழந்தை தாயின் கருவறையில இருக்கிறதுக்கு தெரியும். திமுக காரன் கொள்ளக்காரன், கொலகாரன், ஏமாத்தினவன், ரவுடியை உற்பத்தி பண்ணவன் இப்ப ஜெயிலில் உள்ள சிறைச்சாலையில பேட்டி எடுத்தாவே சொல்லுவாங்க, திருட்டு பயிலுங்க நிறைய, அது மாதிரி ரவுடிங்க வளையிறது இவங்க தாங்க அப்படின்னு. ஏன்னா ஆதாரம் இருக்கு. இப்ப ஒரு நம்பிக்கையோட பார்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆதாரத்தை இன்னும் சேர்க்கிறாரு. முழுசா வந்தவொடனே இது மக்களாட்சி, அதனால இவர் போய் மிலிட்டரிய நாடி சட்டத்தோட வச்சு பெரிய வல்லுநர் வச்சு தட்டி இவனுங்களை திவாகர் ஜெயில அனுப்பிச்சாச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு வெளியே வர முடியாது. அவ்வளவு ஆதாரம் இருக்கு. இந்த ராஜான்றவளர் மகா கொள்ளக்காரன், 2 லட்சம் கோடிக்கு மேல, இன்னும் எவ்வளவோ இருக்கு சொல்றதா இருந்தா. ஆனா மக்களுக்கு தெளிவா இருக்கு, இதை அவங்க பண்ணணும். ஆனா எந்த மந்திரியாச்சும் உள்ள போய் 10 நாள் 2 நாள்ல வந்துடுறான். எவனுக்கு தூக்கு கொடுத்துருக்கா, இவனை சுட்டுருக்காங்களா, அப்ப இந்த மக்கள் என்ன தூங்குறாங்களா? ஆனா எந்த மந்திரியாச்சும் உள்ள போய் இருந்து வந்திருக்கானா தண்டனை கரெக்டா கொடுக்கணும். அப்ப இது மாதிரி இவர் பண்ணிட்டாருன்னா விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவனுங்க அத்தனை பேரும் உள்ள விரட்டுவார். மூக அழகிரி கிழகர சொல்ற ரவுடி எல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. இப்ப திமுக இருங்க, அது சேர்த்து வச்சிருக்கு. இது சரி, உண்மையில திமுக திருட்டு போய் ஆதாரம் இருக்கு, பயந்து இருக்கான். அவர் சின்னவர், அவருக்கு புரியல. அவருக்கு பின்னாடி பயங்கரமான திருட்டு பயலுங்கெல்லாம் அந்த பக்கம் விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க இந்த சட்டத்துல. ஆனா செவுரு வச்சு மறைச்ச மாதிரி இருக்காது. கொஞ்சம் தெளிவு சட்டத்துல பண்ணா இவனுக்கு அத்தனை பேரும் உள்ள தள்ளிடலாம். ஆனா அதுக்கு அவர் முயற்சி பண்ணுவார், தள்ளிட்டா நல்லா இருக்கும். என்ன பேச மாட்டேன் சொல்றாங்க. மக்கள் கிட்ட எங்க பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும். வருகின்ற இடைத்தேர்தல சில பேருக்கு நல்லது நடக்கட்டும்னா நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அவர் சரியான பதில் சொன்னது, பேச தெரிஞ்சவர். இப்ப கரூர்ல 21 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கருணையோடு கொடுத்தார் பூமி தாய். ஏன்னா அவர் அரசன் மன்னன் சொன்னா சரியா இருக்கணும். படிப்பு, கல்வி, மருத்துவம், சாலை போக்குவரத்து, இது 5ம் சரிப்படுத்தின நாடு நல்லா இருக்கு என்பது என்னோட நோக்கம். இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லயும் இது போல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைத்து எம்எல்ஏகளுக்கும் காரும் கொடுத்ததுல, அவங்களுக்கான டிரைவரு கொடுத்ததுல, அதுக்கான பெட்ரோல் காசும் கொடுத்ததுல, ஆனா எல்லாமே இவர் தரேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அதை எப்படி பாக்குறீங்க? இது யாரும் பண்ணாத இல்ல, அவர் சரியா கெச்சு போட்டு அதை பண்றாரு. திருட முடியாது. எம்எல்ஏ வச்சாங்க, எம்எல்ஏ 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னா அதுல வந்து விஷயம் இருக்கு. இவர் கண்காணிப்போட கொடுப்பாரு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல யாரு பத்திரப்பதிவு பண்ண வராங்களோ, இப்ப இந்திக்காரனா யாரா இருந்தாலும் 2% தான், 102 பேர் தான் பட்டா போட்டு இடம் வாங்கணும். மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது. மற்ற தமிழனுக்கு தான் பதிவு பண்ணணும். இது சொல்லணும். அது மாதிரி மருத்துவத்தை ஏத்துக்கணும். இனிமே திமுக கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு டிவிக்கு பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்த் பேசியிருக்காரு. மக்களை நம்ப முடியாது.
முடியாது. ஆனா திமுக காரங்கிட்ட உள்ள பணத்தை வாங்கினா தமிழ்நாட்டு கடன் அடைக்கலாம். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி இருக்கவங்க கிட்ட. இது உலக நாடுக்கு அறிந்தது. இப்ப இவர் அந்த நிர்மலா சீதாராமன் காத்து கொண்டே இருக்கிறார், எப்ப நேரம் கிடைக்கும் வாங்கிடலான்ட்டு. இப்ப திட்டத்தோட இருக்கிறாங்க. திமுக ஒருத்தன் கூட தமிழ் உள்ள ஓடிடுவான். ஆனால் இப்ப இவர் அர்ஜென்ட்டா பண்ணக்கூடாது அப்படின்றதால இன்னும் நல்ல திட்டங்கள் போடணும். இந்த பிச்சைக்காரர்லாம் இருக்கிற, பிச்சைக்காரர் என்றால் பிறர் இச்சை பரல் ஆசையை தீர்ப்பது. இவர்களுக்கெல்லாம் வேலை தொழிலாளர்கள். அவர்கள் ஒரு இது பண்ணி ஒரு கம்பெனி சிறு கைத்தொழில் செய்து இது மாதிரி விஜய் அவர்கள் கொடுத்தால் நல்லா இருக்கணும். பஞ்சத்தை போக்கணும். சோழல் காலத்துல கட்டின அந்த கல்லணை கூட நல்லா இருக்கு. ஆனா திருவண்ணாமலையில ஏவாவேலு கட்டின கல்லணை வந்து 3 மாசத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கான வெள்ளரிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜனா பேசியிருக்காரு. சரி, ஈவாவேலு அவன் கொள்ளையடிக்கிறவன். அவன் வயிறை பிடித்திக்கிட்டு கேட்கறான், பார்க்க அடுத்தவன் வீட்டு பொண்டாட்டி நெய்ய என் பொண்டாட்டி கைய அப்படின்றான். அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? நெய்யின்னா உருகுதல், ஊனுருகி உயிர், அது காமத்தின் இச்ச வேலை. இவன் சொல்றான் மலை ஜலத்தை. இன்னொன்னு சொல்றேன், அவனுக்கு தெரியாத பேசுறான். அவன் அந்த வார்த்தை அவனுக்கு பழமொழி பேசுனதுக்கு சஸ்பெண்ட் கொடுத்துடணும். அரசியல்னா நாட்டோட அறிவு திறன்மான்னு பேசணும். இவனுங்களுக்கெல்லாம் பரீட்சை வச்ச அரசியலை பற்றி அவன் திருவண்ணாமலையில் இருக்கிற ஈவாவேலு எத்தனை மாவட்டத்தில் எங்கே பின்தங்கி தெரியுமா அவனுக்கு? அவன் ஒரு கண்டக்டர். ஏன் இது நான் சொல்கிறேன்னா, அது நிறைய நாங்களாம் உலகம் சுற்றினவங்க, ஊரை சுற்றி மக்களோட பார்வை பார்த்து அவட பசியோட இருக்கிற கண்டுபிடிக்கிறவங்க. அதுக்காக விஜய்க்கு அதுக்கு தான் நல்ல நேரம் கொடுத்துருவாங்க. இப்போ கன்னடத்துக்காரெல்லாம் சொல்லியிருக்காங்க, வெறி பிடித்தவன் தான் நம்ம காவேரி கொள்ளிடம் 390 கிலோமீட்டர் புள்ளி விவரமாக கலக்குது தமிழ்நாட்டில். 40 அடி உயரம், 2 கிலோமீட்டருக்கு ஒரு அணை கட்டினா நீர் தேக்கவில்லை. கரண்டை பிடுங்க, இருட்டில் சாவட்டும். கைத்தறி துணி, அந்த துணி, தொழில் வளம், பிளாஸ்டிக் கொடுக்காத, அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 4 மாநிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், இந்த 4மே இங்க இதை நம்பிதான் இருக்கு. உலகத்தின் நடுமையம் அறிவாளிகள் உணர்ந்துடும். இப்ப 40% என் தமிழ்நாட்டுக்காரன் அங்க இருக்கான் அறிவாளி. ஏவாவேலு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. சொல்லுங்க. அது வந்து அதிகமான தண்ணி 3 லட்சம் கனஅடி தண்ணி திறந்துட்டாங்க. ஆனா இயற்கை சீற்றத்தெல்லாம் அந்த பாலம் அடிச்சிட்டு போச்சு அப்படின்றாரு. இன்ஜினியர் மேல எந்த தப்பு இல்ல, எங்க மேலயும் தப்பு இல்ல, நாங்க நல்ல தரமா தான் கட்டணும். ஆனா அந்த தண்ணி தாங்க முடியாம அடிச்சிட்டு போச்சு அப்படின்றாரு. பையில கேக்குற ஈவேல பல வல்லுநர் கூட்டுற மண்ணை ஆராய்ச்சி எடுத்து எத்தனை அடி எத்தனை டன்னு தூணு எவ்வளவு ஆழம் இறக்கும்னு சொன்னா இவனுக்கு தூக்கு கொடுத்தா வாங்கிப்பானா? முட்டா பையல தமிழ்நாட்டுல இவன் சொல்றான் முட்டா பையன். அவனுக்கு என்ன தெரியும்? அடிச்சு கொள்ளையை அடிச்சுட்டு மேல தீம் போடல. இப்ப அப்படி போட்ட இதெல்லாம் அறையுமா? 199 ஆண்டு இந்த மெட்ரோ ட்ரெயின், இது இருக்கு 200 ஆண்டு. செய்யும் வேலையை சரி, பெரிய பெரிய விஞ்ஞானி நாணிகள் எல்லாம் இருக்கா நாட்டுல. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் தரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்காரு. அறிவிச்ச போல கண்டிப்பா கொடுப்பாரு. இது 100 நாள் தானேப்பா ஆயிருக்குது ஆட்சிக்கு வந்த. அந்த 100 நாள்லயே ரோட்ல போற டிராபிக் சாரு அடிக்க முடக்குவாங்க. அவங்க ஆட்சியில ரோட்ல ஹெல்மெட் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு பூச்சி ஓரங்கட்டுன்னு. இப்ப இருக்கிற டிராபிக் கரெக்டா நடத்துறாரு. இல்லாதப்பட்ட இந்த ஏழை எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனை உடனே போய் பார்க்க முடியல, ஒரு கார் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சு 2 வாரத்திலேயே இந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்காரு. கண்டிப்பா அதாங்க விஜய் அழிக்க போறதுல வாழ வைக்க பிறந்திருக்கிறாரு. இதா ஊர் மக்களை அழிக்க பாக்கல, ஊர் மக்களை வாழ வச்சு அழகு பாக்குறாரு. அப்ப திமுக தான் வாழ வச்சாங்க மக்களை. அவங்க எங்க வாழ வச்சாங்க? சாவத்தான் வச்சாங்க. யாரு அதுல வாங்கி துண்ணாங்க? நம்மளா வாங்கி துண்ணோம் இல்லையே. நம்மளா அதுல பத்தி எதுவும் எதிர்பார்க்கலையே. இப்பயே வந்து விஜய் இது கொடுப்பாரு, அது கூட நம்மள ஒரு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு சிஎம் வந்திருக்கிறாரு. ஊரு எந்த பிரச்சனையும் ஏழைங்களோட கோரிக்கை எடுத்து கேட்கிறாரு, மனு குத்தா அதை பாக்குறாரு. ஆனா திமுக ஆட்சியில் தான் வந்து அதிக குடியால அதிக பெண்கள் வந்து விதவையானாங்க. கண்டிப்பா விஜய் ஆட்சியில அது மாதிரி இல்லையே. அத யாரோ பண்ணிட்டு விஜய் மேல போடுறாங்க. விஜய் ஆட்சியில தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் ஆட்சியில நடக்கல. சுத்தி பாக்குறாரு எல்லாத்தையும், அவரு எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு. எந்த தப்பு நடக்குதோ அங்க கோரிக்கை வச்சது. இப்போ திமுக காரங்க என்ன சொல்றாங்க, இப்ப சட்டமன்றத்துல வந்து எல்லாத்துக்கும் ஆதார் திமுக காரங்க கேக்குறாங்க. எல்லா ஆதாரமும் டேபிள் இருக்கு, அந்த ஆதாரத்தை எடுத்து விட்டா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. சூப்பரா சொல்லிக்கிறாரு, குட்டு சூப்பரா பர்பா சொல்லிக்கிறாரு. உள்ளதை தானே சொல்றாரு அவரு. ஒருத்தர் நல்ல மனுஷவா, நல்ல மனுஷன் ஆட்சியால வந்துட்டாரு. நீ 1000 சொல்லு, கடவுள் நினைச்சிட்டாரு, அவர் தூக்கி வச்சிட்டாரு. இனி குறைக்க மாட்டாரு. இனி அடுத்த சிஎம் அவர் தான். வர முடியாது யாருமே, அவர் தான் சிஎம். இனிமே கனவு கண்டா கூட திமுக ஆட்சிக்கு வர முடியாது. இதுல அவர் தான் சிஎம். இப்ப இந்த 2500 ரூபாய் கூட குடுக்கறேன்னு சொல்லிக்கிறாரு. இன்னும் குடுக்கலையே ஜனம் கேக்குது. எல்லாமே வந்து ஒரு எலெக்ஷன் வருது. இப்போ 6 மாசம் எலெக்ஷன் வருதுல, அதுல ஜெயிச்சு அவர் வரட்டா. இன்னும் எல்லாத்தையும் நல்லது மக்களுக்கு செய்வாரு. செய்யாத போக மாட்டேன். இந்த 100 நாள்ல இவ்வளவு பண்ணிக்கிறாரு.
இனி இன்னும் இருக்குது, பண்ணிக்கினே வருவாரு. ஏழைங்களுக்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னது உண்மை, செய்வாரு. சொன்னதே செய்வாரு. சொல்றதே இவங்கள மாதிரி வாயிலேயே ரெக்கார்ட் போட்டு விட்டுற மாட்டாங்க. வந்தவங்களே என்ன அரசியல்ல வரணும்னு எழுத வச்சுக்கிட்டு ஆளு மாத்தி வரட்டும். இவங்க என்ன செய்யறாங்க பார்க்கல, அவங்க என்ன செய்யறாங்க பார்க்கல. 10 வயசு பொண்ணை விடல, 5 வயசு பசங்களை விடல, 100 வயசு கேய்களை விடல. குடி பெஞ்சா நிறைய பெஞ்சா அடிச்சுட்டு கொலை, தாலி அர்த்தம் போறது, கைத்து குஷி போறது, தாய்கிட்ட போறாங்க பெஞ்சா அடிச்சுட்டு. ஆனா இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் கொடுக்கப்படும் ஏன்னா முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அறிவித்திருக்காரு. அவங்களுக்கு கருத்து என்ன? அவர் சொன்ன உண்மையான விஷயம், அது 100% உண்மை. இதற்கு இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்லயும் இவ்வளவு கொடுத்ததில்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற எம்எல்ஏகளுக்கு யாருமே கார் கொடுத்ததில்ல. அதுக்கான டிரைவர் பெட்ரோல் எதுவுமே தரதில்ல. இவர் முதல் முறையா தர. இது எல்லாம் ஒரே வார்த்தை சொல்லிட்டுங்களா? அப்புறம் திமுக காரங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா ஆதாரமும் டேபிள்ல இருக்கு, எடுத்து விட்டா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவருக்கு சட்டசபையில பேசியிருக்காரு. அது அவர் யோசிக்க நல்ல விஷயம் தான். ரெண்டாவது இன்னொன்னு ஆதாரம் பூர்வமா அது யோசிக்கணும். ஒரே பக்கம் நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 பக்கமும் நம்ம கலந்து ஏற்றி தான் நம்ம அது தீர்வினவும் கரெக்டா நம்ம பார்க்கணும். ஆமா, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் கொடுக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருக்காரு. சரி, அதை எப்படி பாக்குறீங்க? கொடுக்கலாம். நல்லா விஜய் வந்த பிறகு எல்லாமே நல்லா இருக்கு, மக்களும் நல்லா திருப்தியா இருக்காங்க, எல்லாருக்குமே சந்தோஷம். எல்லா எம்எல்ஏ கோரிக்கை வச்சாங்க. விசிக எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ என்ன சொன்னாங்க, எங்கிட்ட கார் இல்ல, நாங்க எதனா ஒன்னா மக்கள் பிரச்சனை நாங்க வாடகை வண்டி தான் முடிச்சு போத்தா இருக்கு, எங்களுக்கு கார் கொடுத்தா மக்கள் பிரச்சனை உடனே தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. விஜய் தாராளமா கொடுக்கலாம்ப்பா. அவங்க சொல்லி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு அறிவிச்சிட்டாரு. தாராளமா கொடுக்கலாம். மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குப்பா விஜய் வந்த பிறகு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா அரசியல்வாதி நல்லா பண்றாப்ல, நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்தியாவில எந்த ஸ்டேட்லயும் இது போல பண்ணதே இல்ல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற எம்எல்ஏகளுக்கு யாருமே கார் கொடுத்ததே இல்ல. இவரு தான் முதல் முறையா கொடுக்குறாரு. விஜய் வந்த பிறகு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே என்ன பேச மாட்டேன்னு சொல்றாங்க. விஜய் வாயை திறந்து அவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்கப்பா, ஓடிடுவாங்க. இல்லம்மா, எல்லா எம்எல்ஏக்கும் கோரிக்கை வச்சாங்க, மக்கள் பிரச்சனை உடனே போய் பார்க்க முடியல, எங்கிட்ட கார் இல்ல, நாங்க வாடகை வண்டி தான் தும்போத்தா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. விசிக எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ எல்லாம் அவங்க கோரிக்கை வச்ச ஒரே மாசத்துல அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? கோரிக்கை வைக்கிறது கரெக்ட்னா எப்படி சொல்றது, நம்ம சமூக சேவை செய்யதான் வந்து கட்சிக்கு வரும். அப்படின்னு போது நீங்க கவர்மெண்ட் பண்றது கார் கேக்குறீங்க, சொந்தமா சம்பாரிச்சு கார் வாங்கிக்கோங்க. திமுக கார் வந்து சட்டமன்றத்துல எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா ஆதாரமே டேபிள் இருக்கு, நான் அந்த ஆதாரத்தை எடுத்து விட்டா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியும் எல்லா ஆதாரமும். எதுக்கு அவர் வர எடுத்துடணும்? சோசியல் மீடியால போட்டாலே அவங்க அப்பா கதையில இருந்து தாத்தா கதையில இருந்து எல்லாரும் கதையும் வந்துடும். எப்ப பாரு என்ன பேச மாட்டேன்னு சொல்றாங்க. நான் மக்கள்கிட்ட எப்ப பேசணும், எங்க பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும், பேசுன டைம்ல நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு பேசினா அவங்க தாங்க மாட்டாங்கண்ணா. தாங்குறது தெம்புன்னு தான் சொல்லுங்க, நாளைக்கு அவர் பேச சொல்றோம். அவர் பேசினா இவங்க தாங்க மாட்டாங்க, அதோட தலை தெரிச்சு ஓட்டுருவாங்க, அந்த சட்டமன்ற பக்கமே வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் பேசுவாரு. நான் எதனால பேசாம இருக்கேன்னா, இடைத்தேர்தல சில பேருக்கு நல்லது நடக்கட்டும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்றாரு. அவர் எதுக்குன்னா அதெல்லாம் யோசிக்கிறாரு, அதெல்லாம் நடக்கிற விஷயமா, அது இடைத்தேர்தல் தானே. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வந்தா கூட அவர்லாம் ஜெயிக்க மாட்டாரு. யார் ஜெயிக்க மாட்டாரு? ஸ்டாலின். அடுத்து அவங்க தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாங்களே. அப்படிதான் சொல்லி மனசை தேர்த்திக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? இனிமே திமுக கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு புஷி ஆனந்த் பேசியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தான், அது தப்பே கிடையாது. அவர் சொன்னது கரெக்ட், 100%. கனவுல கூட அவங்க வர மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. சுத்தி விஜய பேசி அவங்களே கம்மி பண்ணிட்டாங்க, அவங்க தரத்தை அவங்களே கம்மி பண்ணிட்டாங்க. கனவுல வர மாட்டாங்க சொல்லி நிஜத்துல வந்துட்டு என்ன பண்றது? வரணும்னு நினைச்சா இந்த வருஷத்துக்கு வந்திருக்கலாம்னா, இந்த வருஷம் தேர்தலுக்கே வந்திருக்கலாம்ல. மக்களுக்கு உரிமை தொகுத்தா அதை குத்தானு ஏன் வரல? அதுலயே தெரிய தேவையில்லையா? இல்லைங்க, எல்லா எம்எல்ஏ கோரிக்கை வச்சாங்க. விசிக எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ, பாமக எம்எல்ஏ, மக்கள் பிரச்சனை எதனா ஒன்னா நான் உடனே போய் பார்க்க முடியல, வாடகை வண்டி தான் போய் பார்க்க இருக்கு, கார் குத்தா கொஞ்சம் மக்கள் பிரச்சனையை உடனே எங்களால் தீர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 1 மாசத்துல அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? மறுபடியும் நான் சொல்றேன், அந்த கார் சமாச்சாரம் தேவையில்லாத ஒரு செயல். இன்னும் என்னென்னமோ திட்டங்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் வந்து செயல்படுத்தலாம். இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த இபி எல்லாம் இப்ப புதுசா ஏத்திருக்காங்கன்னுங்கிறாங்க, அதெல்லாம் குறைக்கலாம். அதை விட்டுட்டு இந்த எம்எல்ஏங்களுக்கு சம்பளம் உயர்த்துறது, எம்எல்ஏங்களுக்கு கார் கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம இருந்து வேற ஏதாவது நல்லபடியா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். சட்டசபையில வந்து திமுக காரங்க வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறாங்க. எல்லா ஆதாரமே என் டேபிள்ல இருக்கு, எடுத்து விட்டா திமுக காரங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியிருக்காரு. சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது, செயல்ல இருக்கணும்.
அதான் எடுத்து விட்டா தாங்க மாட்டாங்க சொல்றாரு. எடுத்து விடணும். ஏன் விட மாட்டேங்கிறாங்க? எடுத்து விட்டா அவங்க அடுத்தாப்புல கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்புறம் டீம் கண்ட்ற கட்சி எல்லாம் போயிடுமே, சட்டசபைக்கு வர போயிட்டு போயிடுவாங்க. போகுது. அப்புறம் எடுத்து விட்டா ஒரு எம்எல்ஏ கூட சட்டசபைக்கு வர மாட்டாங்களே, எல்லாம் ஜெயில தானே இருப்பாங்க. அது பாத்துக்கலாம். அது அவங்க சந்திச்சுக்கிட்டோம், தப்பு இல்லைன்னா அவங்க சட்ட ரீதியா அவங்க பாத்துக்கிட்டோம். ஏன் நம்மளும் அவங்கள மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும்? ஆல்ரெடி 2 எம்எல்ஏ, ஒருத்தர் சிங்கப்பூர்ல பதுங்கினாரு, ஒருத்தர் வந்து எங்க பதுங்கினாருன்னே தெரியல. அதே போல எல்லாரும் புடிச்சு போட்டா அப்புறம் எதிர்கட்சி எல்லாம் போயிடுமே. போயிட்டு போகுது. சட்டசபையில அப்புறம் பேசுறது கேள்வி கேட்க ஆள் இருக்க மாட்டாங்களே. அதெல்லாம் இருப்பாங்க, இருக்கிறவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலாம், கையில இருக்க ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலாம். சும்மா பூச்சாண்டி காமிக்க வேணாம்ல. நான் வாயை தந்து பேச மாட்டேன் சொல்றாங்க. மக்கள்கிட்ட எப்போ பேசணும், எங்க பேசணும் எல்லாம் எனக்கு தெரியும். வர இடைத்தேர்தல சில பேருக்கு நல்லது நடக்கட்டும்ன்ற காரணத்துக்காக தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அமைதியா இருக்கிறது நல்லது இல்ல. பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசணும். பேசினாதான் ஏந்து ஓடிறாங்களே எதிர்கட்சிங்க எல்லாம், வெளில ஓடிறாங்க. எதிர்கட்சிக்காக நான் சட்டசபை இல்ல, சட்டசபைங்கிறது மக்களுக்காக. எதிர்கட்சிக்காரங்க அவங்க அப்படியே எப்படியே போட்டோம். அப்புறம் மக்கள் பிரச்சனை யாரு எடுத்து சொல்லுவாங்க? எதிர்கட்சி தானே சொல்லலாம் மக்கள் பிரச்சனை எடுத்து. ஏன் அம்மா இருந்தப்ப ஒரு ஆள் இல்லாம நிறைய மசோதாக்கள் இதானுச்சுல்ல, எதுவும் பெண்டிங்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன தேவையோ அது ஆக்கப்பூர்வமா இருந்ததெல்லாம் பண்ணாங்கல்ல. அது மாதிரி நான் பண்ணிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க எல்லாம் இருந்து பண்றதுங்கிறது சட்டசபை கிடையாது. சட்டசபைங்கிறது மக்களுக்காக. இப்போ இனிமே திமுக கனவு கண்டாலும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு அமைச்சர் புஷி ஆனந்த் பேசியிருக்காரு. அது மக்கள் நம்ம தான், நீங்க எல்லாம் தான், நம்மளாம் தான் இங்க முடிவு பண்ணணும். அவர் புஷி ஆனந்த் முடிவு பண்றது கிடையாது. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. சோழர்கள் காலத்துல கட்டின கல்லணையே நல்லா இருக்கு, ஆனா திருவண்ணாமலை ஏவாவேலுக்கு கட்டின கல்லணை வந்து 3 மாசத்துல அடிச்சிட்டு போச்சு, அதுக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வெளியிடுங்க, கண்டிப்பா வெளியிடணும், அதெல்லாம் வெளியிடணும். இது மாதிரி நிறைய செயல்கள் இருக்கு. யார் தப்பு பண்ணாலும் சரி வெள்ளை அறிக்கையை வெளியிடும். திமுக நல்லா இருந்துச்சுன்றாங்களே. நல்லா இருக்கும். அதான் சொல்ற மீது தான் நல்லா இருந்தது, நல்லாதான் இருந்தது. தாயே போய் வெளிக்கிற மாதிரி கெஞ்சி அடிச்சுட்டு திமுக சட்டமன்றத்துல வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம் துண்ணு ருசி கண்டவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க. இது இன்னொருத்தர் வந்தா போராம தான் இருக்கும். மருமா வந்தா மாமியாருக்கு ஒப்புதா, மருமா வந்தா மாமியாருக்கு ஒப்புதா, அது மாதிரி தான் இது. இவங்க ஊழல் பண்ண எல்லா ஆதாரமும் டேபிள் இருக்கு, எடுத்து விட்டா திமுக தாங்க மாட்டாங்க. விடணும், தாங்க மாட்டாங்கன்னா விடணும். அப்புறம் அநியாயம், ஜனம் செத்து போயிடுச்சுதுப்பா, செத்து போயிடுச்சுது ஜனம். ஒரு பொம்பளைங்க கூட பாய் கிடையாது உடலை. 10 வயசு குழந்தை என்னப்பா, ஆனா 10 வயசு குழந்தை கிட்ட போய்க்கிறாங்க கெஞ்சி அடிச்சுட்டேன்னா இதெல்லாம் ஒரு ஆட்சியா? இந்த குடியால இந்த போதையால விதைகள் அதிகமா இருக்காங்க, குடிச்சு ஹஸ்பண்ட் எல்லாம் செத்துறாங்க, அதனால விதைகள் அதிகமா இருக்காங்க சொல்றாங்க. ஏம்பா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் செத்தான், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்த்தான். இப்ப எத்தனை இடத்துல கெஞ்சா பிடிச்சிக்கிறாரு அவரு, கூட்டு ரோட்லயே பிடிச்சிக்கிறாரு 3 கிலோ கெஞ்சாவை. கடல பாத்துல வந்து ஒரே ஒரு ஜனங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் இப்ப தங்கக்கூடாது, நைட்ல போலீஸ் பாதுகாப்பு வருது. 4 பேர் 3 பேர் சேர்ந்து இருந்தா உடனே ஜீப்ல ஏத்தின்னு போயின்னு இருக்க வேண்டியதுதான். திமுக கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாது. அதெல்லாம் சும்மா பைத்தியக்காரதானா? இவங்க நினைக்கலாம், இவங்க நினைக்கலாம்பா. இவரே நல்லா செய்தாருன்னா 1 வருஷம் கூட எங்களுக்கு கொடுக்குற பென்ஷன் கொடுக்கட்டும்பா. சொன்ன வார்த்தை 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கொடுக்கட்டும். இப்ப வந்து நொந்து போய்க்கிறாரு. அதுல கல்லாவில தொடர்பு போட்டு பெருகி எடுத்து முட்டுக்கிறாங்க. ஒண்ணும் கிடையாது. அதுல ஆளு நிமிந்து வந்து எங்களுக்கு கொடுத்தா போறோம். இப்ப எங்களுக்கு கொடுக்கணும் இதுவே கிடையாது. இப்ப கொடுக்கற துட்ட போறோம். அவர் சொன்ன வார்த்தை முதல்லவே திமுக என்ன சொல்றாங்க, விஜய் வாயில தான் வட சுட்டாரு, சொன்னதை ஒன்னோட செய்யல அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து ஊமேல போறோம்னா நான் வந்து ஊமேல போறேன்னு இவங்க உட்காந்து இந்த இடத்துல வேற ஆள் வந்தா பிடிக்குமா? இவங்களே எழுதி வச்சுக்கிட்டா இவங்கதான் ஆளுன்னு. இவங்களும் நடிகர்கள் தானே, எம்ஜிஆரும் நடிகர் தானே, அவர் வெளியே ஆட்சிக்க. ஜெயலலிதா நடிகர் தானே, அவங்க வெளியே ஆட்சிக்க. இவங்க அப்பா காலம் தெரியுதுன்னு அவர் வெளியே ஆட்சிக்க. இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் தரப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்து என்னையா? அவரு கார் தராரு, 1 லட்ச ரூபா கொடுக்குறாருன்னா எல்லாரையும் சுத்தி கையில பாக்கெட்ல போட்டா இந்த நாட்டை நம்ம ஆளலாம், நம்ம தலைக்கு என்னெல்லாம் எவனும் இங்கே வர முடியாது. அவர் அப்படி ஒரு கனவு பாக்குறாரு. ஆனா அந்த அளவுக்கு வந்து டிஎம்கே அண்ணா திமுக விட மாட்டாங்க. இப்ப சரி நீ இவ்வளவு செய்யற அப்படி செய்யறான்னு உனக்குன்னு ஒருத்தன் இப்போ நான் நேற்று 10 நாளாக அறிவிச்சிட்டானே, ரஜினிகாந்த் மரும்புள்ள இறங்குறான்னா தனுசு. இப்போ அவன் இறங்கிட்டான் அரசியலுக்கு. இப்போ இறங்கும்போது நாளைக்கு அண்ணாத்துக்கு மேலே முக எடப்பாடி கூட்டணி போட்டானா, தனுசு போட்டானா ஓட்டு சட்டமன்றத்துல வந்து திமுக காரங்க எல்லாத்துக்கும் ஆதார் இருக்கு, ஆதார் கேக்குறாங்க. எல்லா அரெஸ்ட் பண்ண எல்லா ஆதாரம் ஏன் விட்டு வைக்கிறா? ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்களா? அரெஸ்ட் பண்ணா அப்புறம் எதிர்கட்சி எல்லாம் போயிடுமே. எதிர்கட்சி இல்ல, உனக்கு மதிப்பு இல்லாத போயிடும். எல்லா எம்எல்ஏ உள்ள போய் கொஞ்சம் முதலமைச்சர் மதிப்பு இல்லாத போடும், சட்டசபையில கேட்கறதுக்கு ஆள் இல்லாத போடும். பின்ன தப்பு பண்ண சும்மா விடுவாங்களா? சரி நீ டிஎம்கே எல்லாம் ஆதாரம் இருக்குது, அப்ப எடப்பாடி உங்களெல்லாம் ஏன் இன்னும் கை வைக்காதீங்களா? ஏன் அரெஸ்ட் பண்ண செய்யலையா? ஏவாவேலு சிங்கப்பூர்ல போய் பதுங்கினாரு, செந்தில் பாலாஜி தலைமுறை ஆயிட்டாரு. விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மந்திரி விஜயபாஸ்கர், அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி 1000 கோடி, இந்த பயனில செச்சந்தோட 1000 கோடி. அது வந்து அதிகாரிகளே போய் வாங்கி 50 ரூபாய்க்கு
50 ரூபா திருநப்ப அரெஸ்ட் பண்றியா? அப்ப அதிகாரி இருந்தாலும் அவன் நிர்வாகம் நடத்த முடியும். எல்லா 50 ரூபா அதிகாரி இல்ல 5000 கோடி கொள்ள வச்சுக்கிறாங்க. 50 ரூபா கொள்ள வச்சாங்களா? 50 ரூபாய்க்கு அரெஸ்ட் பண்ணிக்கிறாரா? அப்போ நீ முதலமைச்சர் நல்லா தான் செய்யற. ஆனா லஞ்சம் வாங்காத அவன் அந்த உலகத்துல சுத்த முடியாது. இப்போ 3 ரூபாய்க்கு பால் அது லிட்டர் ஏற்றிக்கிறான்றான். ஐயா லிட்டருக்கு பால் ஏத்துல பால் ஊத்துறாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் ஏத்தி ஊத்துறாரு, உற்பத்தியாளர்கள் ஏத்தி ஊத்துறாரு. இன்னைக்கு எதுவும் நல்லா செஞ்சுதான் தெரியல எங்களுக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க, சாவடிச்சிருவீங்க. இருந்துகிட்டு அவன் நல்லா தான் பண்றான். நாங்க பேச விட கடுப்பு வச்சிட்டு அப்ப நீ என்கிட்ட அது பேச நான் பேசுறது எனக்கு உண்மையா சொன்னாங்க. இப்ப எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்கப்பா. 2500 ரூபாய் போடுறாங்க, இன்னும் போடல. இன்னும் எதுவும் செய்யறதா ஒண்ணும் புரியல எங்களுக்கு. சரின்னு சொல்லிருக்காரு. இப்பதான் சொன்னாதானே மக்கள் எல்லாம் உஷாரா இருப்போம், நல்லது நடக்கும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும், நீடிக்கணும். இன்னும் அவர் இன்னும் நீடிச்சு உட்காரணும். உண்மை அது. ஆனா எல்லாமே அவர் சொன்னது செஞ்சுட்டாருன்னா எப்பவுமே அவர் நீடிப்பாரு, எல்லாம் நல்லதே செய்வாரு. கஜானா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா செய்யறேன். ஓகேப்பா, கஜானா காலி பண்ணிட்டாங்க, இவர் மெதுவா செய்வாரு. அவர் வந்து அது அப்பவே முதல்ல சொல்லிருக்க கூடாது. மெதுவா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஒரு 6 மாசம் கழிச்சு செய்யறேன், இல்ல 1 வருஷம் செய்யறேன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணாரு, ஓட்டுல உட்காரும் போது 2500 ரூபாய் தரேன், 6 சிலிண்டர் தரேன் ஆகும்போது இன்னும் எதுவுமே செய்யல. மக்கள் என்ன கேக்குறாங்க, எதுவுமே சொன்ன செய்யலையே. இவர் முதல்ல அறிவிப்பு கொடுத்துட்டு கஜானா காலியா இருக்கு, 1 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா செய்யறேன்னு சொல்லி அவர் உடனே சொன்னதால மக்கள் ஆர்வமா இருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி செய்வாரு, நல்லது. அவர் செய்யறதுக்கு எல்லா ஜனங்க கொஞ்சம் பேசதான் செய்வாங்க. உடனே செய்ய சொல்லுங்க, முயற்சி எடுக்க சொல்லுங்க. எல்லா எம்எல்ஏகளுக்கும் கார் தரப்படும் அப்படின்னு ஒரு அறிவிச்சு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. பொதுமக்கள் தான் நல்லா இருக்கும். எம்எல்ஏக்கெல்லாம் எல்லாமே சொன்னீங்கன்னா இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. பொதுமக்கள் நல்லா இருக்கும். எல்லாம் எங்களை மாதிரி ஏழை பழங்க இந்த பூ கடை வச்சிருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கணும். மொத்த ஜனம் நல்லா இருக்கணும். அதை உடனே ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? முதல் முறையாக அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் தரப்படும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்திருக்காரு. அதை பத்தி கருத்து என்ன? தமிழ்நாட்டு மக்கள் செய்ய சொல்லுங்க. எம்எல்ஏ செஞ்சு என்ன பண்ண பிரயோஜனம்? அவங்கள ஓட்டு போட்டு வர வச்சாங்க, மக்களுக்கு செய்ய சொல்லுங்க. இல்ல இப்போ எம்எல்ஏ வந்து எல்லாம் கோரிக்கை வச்சாங்க, மக்கள் பிரச்சனை உடனடியாக போய் பார்க்க முடியல, ஒரு கார் இருந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கோரிக்கை சொந்த கார்ல போக சொல்லுங்க, மக்கள் வரி பண்ண போவான சொல்லுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.